இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு அன்பான தாழ்மையான வணக்கங்களை நன்றியர்களை வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். விதமாக நீங்கள் கூடி வந்திருப்பது நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையின் கிரியையினாலே அன்றி வேறு எந்த ஒரு காரியத்தினாலும் அல்ல. உங்களை அநேகர் எனக்கு ரத்த சம்பந்தமான உறவினர் அல்ல. ஆனால் நீங்கள் அநேகர் வந்திருக்கிறீர்கள். வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு 4 திசைகளிலுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்துடைய அவர் ரட்சிக்கும் வல்லமையினாலே இப்படியாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். But you come here only because of the power of salvation. You come from different directions. From different directions, north, east, south, and west. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொரு எப்படி ரட்சித்து அவருடைய சரீரத்திலே அவயவமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குடும்பத்திலே அவர் உறுப்பாக நித்திய தெய்வ ராஜ்யத்தின் மக்களாக மாற்றி இருக்கிறாரே, அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். This is how the Lord has saved us and He has made us members in one body of Christ, and so we thanking the Lord for that. இவ்விதமாக கூட்டத்தை வைக்க வேண்டும் என்று நானும் என் மனைவியும் தனியாக தெரிவித்த போது மனைவியிடத்தில் நான் சொன்னேன். I and my wife prayed about this meeting. We had this budget to have this meeting, and I told my wife like this. என்னுடைய மனைவி சொன்னார், இப்படிலாம் ஒரு ஆடம்பரமாக ஒரு ஆர்ப்பரிப்பாக எதுவும் செய்யக்கூடாது. My wife already told me not to have anything grand like this. நான் சொன்னேன், ஆடம்பரம் அல்ல, ஆர்ப்பரிப்பல்ல, கர்த்தர் செய்த நன்மைக்காக நான் நன்றி சொல்ல வேண்டும். It is not for any sort of celebration, but it is only a sort of thanksgiving for what God has done in our lives. அப்பொழுது அதையும் அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவளுக்கு அவ்வளவு பிரியமாக இல்லை. She never accepted that, and she was not interested in that. எப்படி நாம் இப்படி செய்வது என்று அவள் மறுபடியும் கேள்வி கேட்டாள். She asked me, how can we do something like this? அப்பொழுது நான் சொன்னேன், அப்படி இருக்கப்பட்டது ஒரே வழி, நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அப்படி செய்யலாம். So I told her, in that case there is only one way, we can pray about it, and we do what the Lord asks us to do. கர்த்தர் ஆச்சரிய பிரகாரமாக என்னுடைய தனிப்பட்ட பகுதியிலையும் என் மனைவியுடைய தனிப்பட்ட பகுதியிலையும் இரவும் காலையுமாக பேசின வார்த்தையை பிரயோஜனத்துக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். The Lord wonderfully spoke to me, that is in our daily devotion, that is to me in the evening and my wife in the morning. அவளும் என்னிடத்தில் சொல்லவில்லை, நானும் அவளுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. She never told me about this, and I also didn't tell her about it. அவர்கள் ஜெபிக்க உட்காரும் போதுதான் இப்படி நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். We just started to pray, and that is when we shared this. ஜெபிக்க உட்காரும் போது பிள்ளைகளோடு குடும்ப ஜெபம் அல்ல, புருஷனும் மனைவியுமாக தனிப்பட்ட ஜெபிக்கிற ஜெபம். It was in our family prayer, but it was a prayer where we both pray together. ஒரு வசனம் 2 வசனம் படிக்கிறோம். 2 பேருக்கும் அந்த வசனத்தை சொல்லுகிறேன். I'll tell you the 2 verses which we both got. ஆகாய் Haggai, 2ஆம் அதிகாரம் chapter 2, 4ஆம் வசனம், verse 4, கடைசி பகுதி. last portion. நீங்கள் திறன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். Last portion, be strong, only people of the land, said the Lord, and work, for I am with you, said the Lord of hosts. இந்த கூட்டத்துக்கு மாத்திரமல்ல, ஊழியமும் மற்ற காரியங்களும் இதை அடங்கி இருக்கிறது. Not only for this particular meeting, but it is also for our ministry and other things. 2 நாளாகமத்தின் புத்தகம் 2 Chronicles, 19ஆம் அதிகாரம் chapter 19, 11ஆம் வசனம், verse 11. கடைசி Last portion. நீங்கள் திடமனதா இருந்து காரியம் நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். Be courageously, and the Lord shall be with you. இந்த வார்த்தை எனக்கு ராத்திரி நான் படிக்கும் போது, என் மனைவி காலையிலே படிக்கும் போது 2 பேருக்குமாக மாறி மாறி வந்தது. எப்படி கர்த்தர் அவர் வசனத்தை உறுதிப்படுத்துகிறார் என்று ஆச்சரியமாக இருந்தது. I just want you to look at this verse. I got it in my evening prayer. That is when I spent my time with the Lord in the evening, and my wife got it in the morning. I just wanted to show you how the Lord led us to this. ஆகையாலே கர்த்தர் இதை அனுமதிக்கிறார் என்ற நிச்சயத்தோடு கூட அங்கே தொடர்ந்து இதற்காக ஜெபித்தோம். இந்த நாளிலே கர்த்தர் இப்படியாக உங்களுடைய ஜெபம், ஊழியர்களுடைய ஜெபம், சபையார் யாவருமாக வந்து நண்பர்கள் உறவினர்களாக ஐக்கியப்பட கர்த்தருக்கு ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். அவரை ஸ்தோத்திரிக்க, அவருக்கு நன்றி சொல்ல, அவரை மகிமைப்படுத்த. With the assurance that the Lord has permitted us to go along to carry out this thing, we thank the Lord, and we gather over here prayerfully with our religious praise and everybody here. 1972ஆம் வருஷத்திலே ஜெருசலேமிலே மே மாதத்திலே தேவதாசன் முதலில் மதியம் அங்கே வாலிபர்களுக்கு கொடுத்த கூட்டத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன். I accepted the Lord
Jesus Christ in the year 1972 in the youth meeting where Brother Phil was speaking. அந்த நாளிலே என்னை ஒப்புக்கொடுத்த கர்த்தருக்கு I gave my life to the Lord. என்னுடைய மனைவி எனக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக 1969 வருஷத்திலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். My wife accepted the Lord 3 years before I accepted the Lord. That is, she accepted the Lord in the year 1969. தேவதாசன் பக்தர்ஸோடு முடிந்த ஜோர்டன் கான் என்னுடைய மாமனார் 1947 வருஷத்திலே ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர். Brother Jordan Khan, who was a co-worker of Brother Bakshi, he was the reason for my father-in-law to get saved. என்னுடைய மாமனாருக்கு அவர் ஆவிக்குரிய தகப்பனும் கூட. He was a spiritual father to my father-in-law. என்னுடைய மனைவிக்கு 1969 வருஷத்துல அவளுக்கு 13 வயது, அவருடைய அக்காவுக்கு 14 வயது. So in the year 1969, my wife was 13 years old and her elder sister was 14 years old. அந்த நாட்களிலே இந்த தேவனுடைய ஊழியர் என்னுடைய மாமனாரை பார்த்து கேட்டு இப்படி. So in those days, this great man of God, he asked my father-in-law such a question. நீ என்ன ஊழியம் செய்கிறாய்? What ministry are you doing? உன்னுடைய 2 பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை, நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாய். Your children are not saved, and how can you do the Lord's ministry? இந்த பயங்கரமான கேள்வி. 14-13 வயதிலே நிரம்பின பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை என்று ஊழியத்தை என்ன செய்கிறாய் என்று அந்த ஊழியத்தை கேட்டார். What a question is this? Children, they are only 14 and 13 years, they were not saved, and he is asking them, why? How can you do this ministry, and what are you doing? அந்த நேரத்திலே விசேஷித்த கூட்டத்திலே அவர் 2ஆம் வருகையை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். In that special meeting, he was talking about the second coming of the Lord Jesus. அந்த நேரத்திலே தான் என்னுடைய மனைவி தன்னுடைய 13 வயதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். And at that time, at the age of 13, my wife accepted the Lord. இது ரட்சிப்புக்கு காரணமான சுருக்கமான காரியம். This is a very short testimony about the salvation. தேவதாசன்றதிலே அடிக்கடி அவர் ஜெபிப்பார், அவர் பிரசங்கிப்பார். அதில் ஒரு வார்த்தை அதிகமாக என்னை கவர்ந்தது. God servant Philip, he spoke about this word and he always uses this to pray also, and this word attracted me a lot. உலக தோற்றத்துக்கு முன்னே, before the foundation of the world, இந்த வார்த்தையை திரும்ப அவர் அடிக்கடி சொல்லுவார். He always uses this particular phrase, before the foundation of the world. இந்த வார்த்தை என்னை அதிகமாக கவர்ந்து நான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி ஜெபிக்க ஆரம்பித்தேன். This particular phrase attracted me a lot, and I started using this particular phrase and started to pray also. கர்த்தர் என்னுடைய வருங்கால துணைக்காக உலக தோற்றத்திற்கு முன்னே யாரை நீ ஆயத்தம் பண்ணி இருக்கிறீரோ அந்த துணைக்கு நேராக நீ வழிநடத்து என்று ஜெபிப்பதற்கு. I used to pray, Lord, before the foundation of the world, you would have prepared a wife for me to lead me into that particular thing. எனக்குள்ள ஒரு எண்ணம், கர்த்தருடைய ஊழியத்திலே அழைப்பிற்கு ஏற்ற பிரகாரமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய விதத்திலே நம்மோடு எல்லா விதத்திலும் இருக்கக்கூடிய நிலையிலே ஒரு துணை நமக்கு வேண்டும் என்று. So I had this longing. I already had a call for the ministry, and she has to be with me. She has to stand with me for it in everything. அதனாலே இப்படியாக நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, So when I started praying like this, எந்த விதமான விருப்பம் எனக்கு இல்லை, யாரையாவது மனதில் வைத்துக் கொண்டு இல்லை, என்னுடைய சுய தெரிந்து கொள்வதும் இல்லை. I never had any choices. I never had anybody in mind also. இப்படி இருக்கும்போது என்னுடைய மனைவி கூட, அவளும் கூட உலக தோற்றத்திற்கு முன்னே தனக்காக யாரு ஆயுதம் அப்படின்னாலும் அதற்காக வழிநடத்த என்று கர்த்தருடைய ஊழியர்களை சொல்லிக் கொடுத்து கூட அவள் ஜெபித்துக் கொண்டிருந்தார். Even my wife also, as the servant of the Lord had taught her, she also started praying like this, that she should be led to the person whom God has prepared before the foundation of the world. எங்களுடைய விவாகத்திற்காக அதிக பிரயாசத்தை எடுத்துக்கொண்டார்கள். God servant Brother Philip, he took great effort for a marriage. ஒரு வருடத்திற்கு முன்பாகவே அவர் என்னுடைய விவாகத்திற்காக பிரயாசம் எடுத்துக்கொண்ட போது என்னுடைய மாமனாருக்கு விருப்பமே இல்லை. A year before our marriage, he took efforts for this, and my father-in-law was not interested. அதற்கு காரணம் இருந்தது. There was a reason for that. என்னுடைய அண்ணனை அவங்களுடைய அக்காவுக்கு கொடுக்காததுனாலே என்னுடைய மாமனாருக்கு மறுபடியும் அந்த குடும்பத்தில் போய் பெண் கொடுப்பதோ பெண் எடுப்பதோ விருப்பமில்லை. They said no to this. My elder brother, they rejected, and so my father-in-law was not interested in this proposal also. அதனால தேவதாசன் பிலிப்பிடம் லெட்டருக்கு அவரை பதிலே கொடுக்க விருப்பமில்லை. He wrote a letter and he never responded to that. ஆனால் ஒரு வருடங்களாக என்னுடைய மாமனார் இந்த ப்ரொபோசலுக்காக ஜெபித்துக் கொண்டே இருந்திருக்கிறார். But my father-in-law was praying for about a year regarding this proposal. 1983 வருஷத்திலே மதுரையிலே கான்வெகேஷன் நடந்தபோது பாளையத்தில் ஊழியக்காரர் டேனியல், உன்னுடைய தங்கை ரூத்துக்கு ஏதாவது தெரிந்ததா என்று கேட்டார். In the year 1982, God's servant, Brother Daniel from Palayamode, he
he asked me something like this. He asked me if there was any proposal for my sister. நான் சொன்னேன் எதுவுமே தெரியவில்லை. I said I don't know about this. நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் அதை செய்வதற்காக. He said, I said we pray for this for the Lord to work. அவன் சொன்னான், He said, ஐசக்கு ஒரு சகோதரி இருக்கிறது, அந்த சகோதரிக்கு விவாகம் நடைபெறுமானால் ஐசக்கு உன்னுடைய தங்கைக்கு விவாகம் முடிப்பதை தடை இல்லை, அதற்காக ஜெபி என்று சொன்னார். He said Isaac is God's sister, and if that sister is married, then there is no hindrance for that. So if your sister getting married to him. அதனாலே ஒரு சுயநல ஜெபம் என்று சொல்லலாம். என்னுடைய தங்கைக்கு ஏப்ரகாமுடைய மகன் ஐசக்கை விவாகம் பண்ணுவதற்காக ஐசக்குடைய அக்கா ரூத்துக்காக ஏற்ற துணையை கொடுத்தபடியாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். This can also be said as a selfish prayer. Just because I wanted my sister to get married to brother Isaac, I started praying for Isaac's sister to get married, and I prayed for her, and I wanted her to get a right person. எனக்கு தெரியாது அது விவாகம் செய்ய போற மணவாளனே நான் தான் என்று. I never knew that I would be marrying her. தெரிந்து தாசனத்திலே என்னுடைய தாத்தனாரிடத்திலே இந்த விவாக சம்பந்தமான காரியங்களை சொல்லி என்னை கூப்பிட்ட போது எனக்கு விருப்பமே இல்லை இப்படி கொடுத்து வாங்குவது. So when God said Philip, he called my father and he told him about this, I was not interested. I was even taking policy. அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்குமாக சரியான பிரகாரம் பதில் கொடுக்காமல் அங்கே மடுப்பலாகவே பதில் சொல்லி கொண்டு வந்தேன். I never gave him the right answer. I never responded to him in the right way. ஆனால் உள்ளத்திலே ஒரு நல்ல சமாதானம். But inside I had a great peace. கடைசியிலே அந்த தேய்ந்த மனிதன் என்னை இப்படியாக கேட்டு என்னை பிடித்து விட்டார். So finally the Lord's servant asked me something like this and he caught me. இந்த நாட்களிலே கர்த்தர் உன்னோடு என்ன பேசினது வசனம் ஏற்கனவே கர்த்தரோடு பேசிக் கொண்டிருந்ததை சொன்னேன். I told him about the verse in Ecclesiastes chapter 4. The Lord was speaking to me before that also. தனிமையாக இருப்பதை காட்டிலும் 20 கோடி இருப்பது நல்லா. Ecclesiastes chapter 4. மற்றவர்கள் சொல்வது நேரம் இல்லை. அப்போ அவரு சொன்னார், நீ ஜெபி கர்த்தருடைய சித்தத்துக்கு அதிகமாக வெளிப்படுத்துவார், நீ கீழ்ப்படி என்று சொன்னார். I don't have time to take other verses also. He told me like this: you pray about it and you be obedient to what the Lord says. இப்படியாக என்னுடைய மனைவியும் நானும் விவாகத்திலே 1983 அக்டோபர் 21 தேவதாசன் பத்தசை அவராலே எங்கள் விவாகம் அங்கே நடைபெற்றது. This is how my wife and me were united in marriage in the year 1983 on the 21st of October by Brother Basi. அவ்வளவு கடினமாக அவராலே என்னுடைய கைகளை பிடிக்க முடியாதபடிக்கு இருந்தார். He was so weak he couldn't even hold our hands together. தேவதாசன் எங்களுடைய 3 பேருடைய கைகளை சேர்த்து அங்கே பிடித்துக் கொண்டிருந்தார். Philip had to hold all our hands, that is my wife's hand, also Brother Basi's hand. விதமாக நான் விவாகத்தில் இணைக்கப்பட்டது உலக பிரகாரமாக குடும்பத்திற்கோ வேற எந்த ஒரு காரியத்திற்கும் அல்ல, தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நிறைவேறுவதற்கு. The reason I am telling you this is because we were united in marriage and it was not for anything like work or for family, it was for the completion of God's will. தேவனுடைய ஊழியத்திற்காக தெய்வம் கொடுத்த வசனத்தை நான் சொல்லுகிறேன். And I want to show you one verse which God gave me. விதமாக சொல்ல விரும்பலை, மனதில் எப்படி வருகிறது நான் சொல்லுகிறேன். Not telling you in an orderly fashion. Matthew 21 verse 20, chapter 21, 28 verse 28. கடைசி last portion. நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய். Run go over today in my vineyard. இந்த வசனம் என்னுடைய அனுதின பகுதியிலே அந்த நாட்கள்ல gospel literature service அந்த காலங்கள்ல இது தலைப்புல இருந்த வசனம். So this verse came to me in my daily devotion and also it was there in the Jesus calendar. நீ போய் என்னுடைய திராட்சை ஊழியம் செய். Go over today in my vineyard. என்னுடைய மனைவிக்கு அவளுடைய ஞானஸ்நான சாட்சியிலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போற்றவனாய் நீங்கள் அனுபவி. The verse which God gave my wife at the time of the baptism was to be a good soldier of Jesus Christ. சகோதரி ரூத் ரீசர் ஹெப்ரோன்ல ஊழியத்தில் இருந்தவர்கள் அவளுக்கு ஒரு வார்டெக்ஸ் கொடுத்தார்கள், அதுவும் அதே வசனம். So Sister Ruth Reeses was in the Lord's ministry at Hebron. She also gave her the same verse. ஒருவர்களும் எடுத்து ஒரு பைபிள் அவளுக்கு அங்கே பிரசன்ட் பண்ணின போது அதுவும் அதே வசனத்தை எழுதி கொடுத்தார்கள். She gave her another Bible. She presented it to her after another year, and in that also she wrote the same verse. அப்பொழுது தெரியாது, அவளுக்கு தெரியாது கர்த்தர் இப்படியாக நம்ம ஊழியத்திற்கு அங்கே அழைப்பார் என்று. She never knew that the Lord would call her the ministry. ஆனால் பிறகுதான் அவள் அங்கே உறுதிப்படுத்தப்பட்டால் இந்த வசனங்கள் எல்லாம் கர்த்தர் ஊழியத்திற்கு கர்த்தரை ஆயத்தம் பண்ணுகிறார். But after that she got assured that God is preparing her for the ministry. அவளுக்கு விருப்பம் கர்த்தருடைய ஊழியத்திற்காக நாம் அதிகமாக ஈடுபட வேண்டும், அதிகமாக
அதிகமாக செலவழிக்க வேண்டும் என்று. All that she wanted was to be involved in the ministry and to be spent for the ministry. ஆனா ஊழியத்திற்காக முழு நேரமாக வருவதற்கு விருப்பமில்லை. But she never wanted to come full time. அதெல்லாம் நான் விளக்க கூடாது. I don't want to explain that. அது சில நடைமுறை சிக்கல்களினாலே அவர் விருப்பப்படவில்லை. There were many practical difficulties and she did not like it. அதனாலே நாம் இப்படியாக இருந்துதான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவருடைய விருப்பம். She wanted to be like that and serve the Lord. ஆனால் நான் அங்கே முழு நேர ஊழியத்துக்கு அழைப்பு பெற்றதாக இருக்கும்போது அவள் அதை எதிர்க்கவில்லை. But although I got called to full time ministry, she never resisted that. தேவதாசன் செலிபிரிட்டத்திலே போய் சொல்லுவேன். தேவதாசன் எஜிலியன்ஸ்ல போய் சொல்லுவேன். I used to go to the இவரிடத்துல அதிகமாக நான் போக மாட்டேன். I never used to go to the English. ஏனென்றால் அவர் எனக்கு ஒரு கேள்வி கேட்டார். அதில் He asked me one question and I was very much afraid and I never used to go to it. நீ விசுவாசியான பெற்றோர் உனக்கு இருக்கிறார்களே அவரிடத்தில் போய் சொன்னீங்க என்று என்னை கேட்டுவிட்டார். He asked me something like this. He said, "You got believing parents. Did you go tell them?" நான் சொன்னேன் அவங்களாம் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். I told them that they won't accept this. அவர் ஒத்துக்கொள்வார்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார். நீ போய் சொல்லு. If they accept it or not, you go tell them. எனக்கு அவர் சொன்னதை கேட்க விருப்பமில்லை. என்னுடைய பெற்றோர் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்ற எண்ணம் இவரை பார்க்கும் போதெல்லாம் விலகி போவேன். I never wanted to listen to him. I know that my parents won't accept it, and so whenever I used to see him, I just used to go off like that. So திருப்பிட்டு போய் நாம் பேசின போது சில ஆலோசனை கொடுத்து சரி கர்த்தர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார் என்று சொன்னார். When I went to Philip and I spoke to him, he asked me to pray about it, and he said the Lord will reveal His will. So பகத் சிங் கடலில் போது அவரும் சில வசனங்களை கொடுத்து உனக்காக ஜெபிக்கிறேன் என்று கடிதம் போட்டார். When I wrote a letter to Brother Basi, he wrote me some verses also, and he said I am praying for you. இவ்விதமாக ஊழியத்திற்காக வரத்தக்கதாக கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்த ஆரம்பித்தார். This is how the Lord started preparing us to enter into His ministry. என் அப்பா எங்களை முழு நம்பிக்கையை வைத்ததுனாலே இந்த வியாபாரத்தை விட்டு நான் ஊழியத்துக்கு போவதற்கு அவருக்கு விருப்பமில்லை. My father had full faith in me regarding this business, and so he was not interested in me going to this ministry. அதனாலே அது இயற்கையான ஒரு கவலைதான். It is a natural fact. அதனாலே அவர்களுக்கு இஷ்டமில்லாத போது கூட தொடர்ந்து நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தோம். Although he was not interested in it, I continued to pray about it. 1987 நேரத்தை சொல்லுகிறேன், நிறைய காலம் சொல்லிக்கிறேன். 1987 வருஷத்திலே டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முழுநேர ஊழியத்திற்காக தேவதாசன் ரெடிலேஷன் தான் பஞ்சாபுக்கு எடுத்துக்கொண்டு போனார். In the year 1987, on the 21st of December, Lord he took me for full-time ministry to Punjab. அந்த நாட்களிலே தேவதாசன் அவர்கள் ஊழியத்திற்கு வருகிறவர்களை இவரோடு கூட தான் ட்ரைனிங்காக பஞ்சாபுக்கு அனுப்புவார். In those days, the Philip used to send every person who comes to the ministry with Brother Eddie. கிட்டத்தட்ட 40 வருஷங்களுக்கு பிறகு முதலாவதாக ரெஜிடென்ஸ் ஊழியத்துக்கு வந்தார். அலெக்ஸ், பிரபுதாஸ், ஐந்தாவது நான் இப்படியாக ஒவ்வொருவராக வந்தார்கள். After 40 years, many God servants came. After 40 years, he came. Then after that, many God servants came, and I came after that. I was the first one to come. அங்கே அந்த வந்த ஒவ்வொருவரையும் அவரோடு கூட ஊழியத்தில் வைத்து பஞ்சாபிலே அங்கே எல்லாம் பயிற்சி கொடுத்த எங்களுக்கு ஒரு போதகராக ஒரு டீச்சராக அவர் அங்கே இருந்தார். Philip used to send us with him to Punjab, and he was kind of a teacher for us, and he used to instruct us also. இவ்விதமாக ஊழியத்திலே கர்த்தராலே ஊழியக்காரர்களாலே நாங்கள் அங்கே கற்றுக் கொடுக்கப்பட்டோம். This is how we were taught by the Lord and by His servants in this ministry. 1971ஆம் வருஷத்துல ஒரு கிராமத்துல தெருப்பிரசனம் ஊழியத்துக்கு போகும்போது இவர்தான் முதலாவதாக கவர்ந்தவர். In 1971, when we went to a village for gospel preaching, he was one who attracted me a lot. அப்பொழுது அவர் ஊழியக்காரர்ல பெரிய மீசையை வைத்துக் கொண்டு ரொம்ப போல்டாக ஆங்கிலத்தை செய்து கொடுத்தார். He was not a God servant at the time, but he had a big mustache and he gave the word of God very boldly. யார் இவர் இவ்வளவு வைராக்கியமாக கண்டிப்பாக பேசுகிறாரே. I was wondering who this person was speaking so strictly and so Lord to see. பிறகு 1977ஆம் வருஷத்திலிருந்து திருவத்தூர் சபையின் ஐக்கியத்திலிருந்து அவரோடு கூட அவ்வளவாக ஐக்கியம் கொஞ்சமாக ஐக்கியம் இருந்தது. So after that, from 1977, I started going to திருவத்தூர் assembly. Although I did not have much contact with him, I was in contact with him. இப்படியாக பஞ்சாப் ஊழியத்திலே அவரோடு கூட அங்கே கர்த்தர் என்னை எடுத்துக்கொண்டு போனார். அங்கே அநேக காரியங்களை கர்த்தர் அங்கே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் ஊழியத்தில். This is how the Lord took me to Punjab to serve in His ministry, and through him He taught us a lot. இதுல ரெண்டு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். There are two things which I would like to tell you. என்னுடைய 3 விருப்பங்கள். There were three desires ஊழியத்திலே in ministry. இது தவறான விருப்பம். But these are all wrong desires.
அந்தமானுக்கு போய் ஊழியம் செய்ய வேண்டும். I wanted to go to Andaman and work. மத்திய பிரதேசத்திலே சம்பல் பள்ளத்தாக்கில் போய் கொள்ளைக்காரர் மத்தியில் ஊழியம் செய்ய வேண்டும். I wanted to work with the dacoits in Chambal Valley. மூன்றாவது இருக்கும். அப்பொழுது அவர் டெல்லியிலே ஊழியத்தில் இருந்தார் சொல்ல டெல்லியிலே அங்கே அவரோடு கூட போய் ஊழியம் செய்ய வேண்டும். He was there in Delhi in the Lord's ministry and I wanted to go to him and work with him. இந்த மூன்று விருப்பங்களும் மாறி மாறி ஜெபித்து கொண்டிருந்தேன். I used to put these desires and I used to pray for them also. நான் வெளிப்படத்தில் சொன்னேன். I told my Philip about it. அவர் சிரித்துவிட்டே கேட்டுக் கொண்டிருந்தார். He was smiling and he was listening to it also. 1982 வருஷத்துல மே மாதத்துல மதுரையில பரிசுத்த சபை கூடுதல்ல ரயில்வே ஊழியக்காரன் விதைக்கிறவனுடைய உண்மையை குறித்து பிரசங்கித்தார். In the year 1982 at Madurai, Lord Sabat was speaking about the battle of the soul. தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியக்காரனை கர்த்தர் உன்னை எங்கே தூக்கி விரும்புகிறாரோ அங்கே போய் விழுந்து செத்து அங்கே வளர சித்தமாயிருக்கு. And so he spoke something like this. He said, "Oh servant in Tamil Nadu, wherever the Lord throws you, you be ready to go there, die and serve the Lord." இந்த வார்த்தை அதிகமாக தாக்கிட்டு. This word attacked me a lot. நமக்காக எந்த விருப்பங்களையும் வைக்கக்கூடாது. I made this decision not to have any desire for myself. தேவன் அவரை ஊழியக்காரனை கொண்டு எங்கே நடத்துகிறாரோ அங்கே போவதுதான் சரியான ஒழுங்கு. So the right thing is to go according to God's word and to be led where God's servants lead us. அதை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய ஊழியக்காரன் பிலிப்பும் ரெண்டு ஜோசப் எல்லாம் அங்கே திருவிழிருந்து தாமஸும் இப்பொழுது பல்லாவரத்திலே அங்கே வைத்திருக்கிறார்கள். I surrendered myself and after that the Lord's servants Philip and Brother English they led me from Tiruvallur to St. Thomas Mount and from Thomas Mount to Pallavaram. சங்கீதத்தின் புஸ்தகம் The book of Psalms 47 அதிகாரம் chapter 47 4ஆம் வசனம் verse 4. தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். He should choose our inheritance for us, the excellency of Jacob, whom we love. அநேக வாலிப பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். I want to tell this to all the young people over here. நானும் சரி என்னுடைய மனைவியும் சரி விவாகத்திற்கு முந்தின நாள் வரைக்குமாக சில மணி நேரங்களுக்கு முன்புதான் நான் ஒருவரை பார்த்தோம். So me and my wife we just met each other only a few minutes before the day of our marriage. அவள் என்ன நேரம், அவள் என்ன உயரம், அவள் ஒல்லியா, அவள் குண்டா, என்ன இருக்காரு நானும் கேட்கல. அவளும் என்னை பற்றி ஒரு காரியமும் சரீர பிரகாரமாக உலக பிரகாரமாக விசாரிக்கவில்லை. I never asked anyone whether she was fat or lean or fair or dark, or she also never bothered to ask these things about me. எங்களுக்கு என்று சொந்த தெரிந்து கொள்ளுதல் நாம் யாருக்குமே மனைவிக்கும் இல்லை. We never had an individual choice, both me and my wife. Any own choice. We never had any choice. தேவன் நமக்கு பிரியமான சிறப்பானதை தெரிந்து கொடுப்பார், நம்முடைய சுய தெரிந்து கொள்ளுதல் இல்லை என்றார். God chooses the best for us if we don't have any particular choices. இதை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். I want to emphasize this. தேவன் இவ்விதமாக குடும்ப வாழ்க்கையை ஆதரித்து நடத்தினார். This is how the Lord blessed our family life and He led us. ஊழியத்திற்கு வரும்போது அநேக கேள்விகள். Before I came into ministry, there were many questions. நான் தேவனத்தை எதிர்க்கவில்லை. I never resisted God. ஆனால் இத்தனை பிள்ளைகளை யார் வளர்ப்பது, யார் போஷிப்பது, யார் படிக்க வைப்பது என்ற கேள்வி. I had this question in mind as to who will teach all my children and who will make them study things like that. நாம் யாருக்கும் எதுவும் கேட்கக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். I was taught that I shouldn't go ask anyone about my needs. நேற்று ஆசிரியர் பக்தருக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் அது. This is the lesson which Bhakti teaches everyone. வாட்ஸ்மேன் சொல்லுகிறார், உன்னுடைய தேவையும் உன்னுடைய குறைவையும் ஒருவருக்கும் காட்டாதே என்று. Watchman he also tells something like this, not to show our needs or our wants to anyone. இப்படி இருக்கும்போது யார் நம்மை ஆதரிப்பார்கள் என்ற ஒரு கேள்வி. So in this situation, I had such a question as to who would help us. நான் ஆயுதத்தில் அப்பா அம்மாவோட இருந்தபோது அந்த ஓப்பன் டெரஸ்ல வானத்தை நோக்கி அண்ணாந்து வந்து தெரிந்து கொண்டே நடப்பேன். When I was with my father at Trivandrum, I would go to the open terrace and I would look at the heavens and pray. அந்த நட்சத்திரங்களை பார்ப்பேன். I would see the stars. ஆதரவாக நட்சத்திரங்களோடு பேசின தேவன் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். So the Lord who spoke to Abraham through the stars started speaking to me also. ஆதியாகமம் Genesis 50ஆம் அதிகாரம் chapter 15 21 verse 21. ஆதலால் பயப்படாதீர்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினார். என்னுடைய கவலைக்கு கர்த்தர் கொடுத்த பதில். This was the answer the Lord gave for our worries and our questions. ஒரு சின்ன ஒரே ஒரு உதாரணம் மாத்திரம் சொல்லுகிறேன். One small example I would like to share. ஒரு முறை ஊழியத்திற்கு ஒரு இடத்தை நான் இருக்கிறேன். At one time I was in one particular place regarding ministry. பிள்ளைங்க இருக்கிறாங்க. Children were there. வீட்டிலே நான் வைத்து விட்டு போன காசு 75 காசு. The money that I left at home was just 75 paise.
இந்த 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 காரியம் என்னை உள்ளத்தை அதிகமாக பாதித்தது. This thing hurt me a lot. ஊழியத்தில் இருக்கும்போது I was in the ministry. 75 காசை வீட்டில் வைத்துட்டு வந்திருக்கா. அவள் என்ன செய்வாள்? I just left 75 pies at home, and what did she do? இந்த எண்ணத்துல நாம் இருக்கும்போது நான் ஜெபிக்கும் போது தேவன் அங்கே உணர்த்தார். So when I was having such a thought, God started speaking to me. இந்த வசனத்திற்காக நான் உரிய பாட்டி ஜெபிக்கும் போது When I was praying regarding this verse, நான் உங்களையும் உங்கள் குழந்தையையும் பராமரிப்பேன். I will nourish you and your little ones. 75 காசு இருந்தாலும் சரி, 7 காசு இருந்தாலும் சரி, காசே இல்லாமல் இருந்தாலும் சரி, Although you have 75 pies or 7 pies, or you don't have any money, I will nourish you. இங்கே கர்த்தர் உன்னை எப்படி போஷிக்கிறாரோ ஆதரிக்கிறாரோ அங்கே அதே போல மனைவி மக்களையும் போஷிப்பார் ஆதரிப்பார். So how the Lord feeds you over here, the same way the Lord will feed you and your wife and your children over there also. நாம் தூரத்திலே ஊழியத்திலே இந்த இதை நினைத்து கொண்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கும்போது இங்கே சென்னையிலே கர்த்தர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். When I was praying about this, I was very far from my family. I was praying about this, and look what God did to my family over here in Chennai. இங்கே கர்த்தர் இதே வசனத்தை கொண்டு என் மனைவிக்கு அவங்க ஆறுதலை கொடுக்கிறார். So God comforted my wife also with the same verse. ஏன்னா இந்த வசனத்தை நாம் ரெண்டு பேரும் பகிர்ந்து கொண்டது. This verse we both share. ஒரு பாட்டு சத்திய வசனத்திலே அடிக்கடி அந்த பாட்டை பாடுவார்கள். There is a verse in this Satya Vasanam Ministries. They sing this song like this. அந்த பாட்டை எனக்கு நான் மறந்துட்டேன், என் மகன் பாடுவோம். சொல்வதை கவனி கண்ணே, இயேசு அப்பா மேலே இருந்து கவனிக்கிறார் உன்னை. இயேசு அப்பா மேலே இருந்து கவனிக்கிறார். இங்கே இந்த பாட்டு இந்த மனைவிக்கு கற்றுக் கொடுத்தார். So this song God comforted my wife. இந்த வசனத்துக்கு உண்மையாக கர்த்தர் எப்படி நடத்துகிறார் சிறு உதாரணம். There is one small example how the Lord led us to this verse. இந்த பிள்ளைகளை கற்றுக் கொடுத்தாலே உபத்திரவத்திற்கு அல்ல, வேதனைக்கு அல்ல. God gave me these children, and it is not because of any sort of tribulation. எனக்கு எங்க அப்பாவுக்கு 9 பிள்ளைங்க, எங்க மாமனாருக்கு 8 பிள்ளைங்க. We were 9 brethren. My father-in-law had 8 children. இது அதிக பிள்ளைகள் இருப்பதே எனக்கு பிடிக்காது. I never liked having many children. இருந்தாலும் 2 இருக்கலாம், எதுக்கு இத்தனை பிள்ளைகள் பெறுவது? I always used to think that 2 is enough, and I hated many children, having many children. இப்படி இருந்த எண்ணத்திலே விவாகம் முடித்து கோத்தரிக்கு மாமனார் வீட்டுக்கு போகும்போது ஜான் ரைஸ் எழுதின கிறிஸ்துவ குடும்பம் என்ற புத்தகத்தை படித்தேன். So when I had this thought, after my marriage, I went to my father-in-law's place and I read this book of John R. Rice. அநேகம் பிள்ளைகள் இருப்பவரை ஆசீர்வாதத்தை பற்றி அவர் எழுதியிருந்தார். He spoke about having the blessings of having many children. அந்த புத்தகத்தை படித்த பிறகு அந்த எண்ணத்தையே விட்டுவிட்டோம். After reading that book, we both dropped this thought. இந்த வசனத்தை படிக்கிறேன். I want to show you this verse. ஏசாயா 65 chapter 65 23 verse 23. அவர் விருதாவாக விளைப்பதில்லை, அவர் துன்பம் உண்டாக பிள்ளைகள் பெறுவதில்லை, அவர்களும் அவர்களுடைய அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். They should not labor in vain, nor bring forth for trouble, for they are the seed of the blessed of the Lord, and they are offspring with them. கர்த்தர் உபத்திரவத்திற்கு பிள்ளைகளை கொடுக்கவில்லை. The Lord did not give us children for trouble. கர்த்தர் 7 பிள்ளைகளில் 6 பிள்ளைகளும் ரட்சிக்கப்படுவதற்கு, ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படுவதற்கு கிருபை செய்தார். Out of the 7 children, God gave us the grace so that 6 of them to be saved and be baptized also. ஊழியத்தில் இருக்கிற சிலருக்கும், ஊழியக்காரர்களுடன் நெருக்கமாக இருக்கிற சிலருக்கும் தவிர மற்ற யாருக்கும் எதுவும் தெரியாது. Only a few who are in the ministry and only a few of the God servants know, but not many know about this. மற்ற உண்மையாகவே தெரியாது. Nobody realizes the truth also. நான் சொல்லுகிறோம், I tell you. எல்லா சூழ்நிலையிலும் இந்த கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் அங்கே சேர்ந்து இருந்தார்களுடைய குறைகளோ வருத்தங்களோ
அங்கே கேள்விகளோ அவர்கள் கேட்கவில்லை. In all situations, the children which the Lord gave me, they were with us together. They never questioned us about anything, about the difficulties. மற்றவர்களை பார்த்து மற்றவருடைய நிலைமையை பார்த்து எதையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள், அங்கே விரும்ப மாட்டார்கள். They never used to look at other people and they never asked us about anything also. இது கர்த்தருடைய செயல். This is the work of the Lord. கர்த்தருடைய வீட்டிலே ஊழியத்திலே பிள்ளைகள் எல்லா சூழலும் சேர்ந்து இருக்க முடியாத கர்த்தர் கிருபை செய்தார். Lord gave us the grace that our children would be with us in every ministry also. நெருக்கங்களும் பாடுகளும் வருத்தங்களும் போனாலும் கூட அவருடைய வசனத்துக்கு உண்மையாக ஆதரித்தார். Although we went through a very difficult time, the Lord helped us through His verse. நீதிமொழி சித்தத்தின்படி திருப்புகிறார் என்ற வசனம். So in Proverbs chapter 21 and verse 1, the king's heart is in the hand of the Lord as the flow of water. He can turn it to the sower of evil. இவன் பிறந்தபோது நடந்தால் இப்படிதான் நடப்பான். When my youngest son was born, he was born clubfoot. He was laying on both feet. அந்த சீனியர் டாக்டர் சொன்னார், very bad deformity என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். The senior doctor used to tell us that this is a very bad deformity. அதை சரி செய்வதற்கு கஷ்டம் என்று சொன்னார். He said it is very difficult to rectify it. ஆனால் அந்த தழும்புகள் தான் இருக்கிற அவனை கால்கள் நடக்கக்கூடியாக செய்தார். But although there are only scars for that, he is able to walk now. தேவதாசன் ரெண்டு சொன்னார், என்னுடைய உறவிலே ஒரு பிள்ளை இருக்கிறார், நடந்தாலும் தெரியாது, ஓடினால் வித்தியாசம் தெரியும் என்று சொன்னார். One of the relatives, she also had the same condition, but there would be no difference where she was, but if she runs, they can see a difference. ஆனால் கர்த்தரோ எந்த வித்தியாசம் இல்லாமல் சரி செய்தார். But the Lord rectified it with no difference. இவருடைய ventricular septum defect, VSD, அதிலே கூட அந்த ஹோல் டிஸப்பியர் ஆக கர்த்தர் செய்தார். So my other son had a defect in the heart and ventricular septum defect, and in that condition also the Lord wonderfully closed the whole of the heart. அந்த வசனத்தை எடுக்கிறது நேரம் இல்லை, எல்லாமே வசனத்தை கொண்டு தேவனுடைய ஜெபத்தை கொண்டு. So everything was according to the word of the Lord and according to the prayer of the people. கடைசியில் அவர் ஜீவித்தில் இருக்கும்போதும் சரி, கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய ஜெபத்தினாலே அவர் சுகமடைந்தார். Finally, when he was at GH also, he was healed only because of the prayer of the servants and also because of the word of the Lord. பிலிப்புடைய அவனுடைய இருதய ஓட்டையிலும் கூட. So this was the same condition where Philip also had the same problem. He had a hole in the heart. பல்லாவரத்தை தேவனுடைய கட்டப்பட்டு போது ஒத்திரி அந்த இறைச்சி தொட்டபோது அவன் மயக்கே போயிருப்பான். The house of the Lord was being built. He came in contact with the live wire and he should have died then. இந்த ரெண்டு முட்டியும் தேய்ந்து உலகாலும் தேய்ந்து கீழே வேலை செஞ்ச சகோதரர்கள் யார் இப்படி ஒயரை ஆட்டிக்கொண்டிருக்கிறது என்று கேள்வி கேட்டார்கள். There were many brothers working downstairs and they were shocked to see who was shaking the wire like this. But his hands and his knees had bruises. இவ்வளவு நேரம் அந்த மின்சாரத்திலே அவன் இழுக்கப்பட்டு ஆடிக்கொண்டிருந்தானே, தேவன் அந்த தூதரை அனுப்பினான் அவனை காப்பாற்றினார். He was struggling with the live wire for a long time and God sent his angel and he saved him. பாருங்க, குடும்ப வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் எவ்வளவாக எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய வசனத்தினாலே தேவனுடைய ஜெபத்தினாலே அவர் ஆதரித்து வந்திருக்கிறார். I just want to show you this thing, how the Lord led us with His word and with the prayers of His people. இது எங்களுடைய 25 வருட விவாகம் மாத்திரமல்ல, பிள்ளைகளுடைய படிப்பு, என்னுடைய மனைவி கூட இன்ஸ்ட்ரக்டமி ஆபரேஷன் செய்ததுல கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக இப்படி நன்றி செலுத்தக்கூடிய வந்திருக்கிறோம். This is not a time meeting for helping us to complete our 25 years of wedding, but it was also regarding our children who completed their studies and also for helping my wife in operations, like the operation. Mark முதலாம் அதிகாரம் chapter 1. மார்க் முதலாம் அதிகாரம் Mark chapter 1 31 verse 31. அவர் கிட்ட போய் அவன் கையை பிடித்து அவனை தூக்கி விட்டார். உடனே ஜெபம் அவனை விட்டு நீங்கிட்டு அப்பொழுது அவன் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். And he came and took her by the hand and lifted her up, and immediately the people left her and she ministered unto them. இவளுக்கு இந்த கர்ப்பப்பை ஆபரேஷன் செய்த பிறகு வேலை செய்யவே முடியவில்லை. After she underwent this spectacular surgery, she could not work. ஒரு நபர் உதவி செய்ய வந்தால் சரியாக ஒரு மாதத்தில் போய்விட்டார்கள். A person came to help her and she left her immediately after a month. எங்களை வீட்டில் நாங்கள் அத்தனை பேரும் நான் என்னையோட பிள்ளைகள் அவளை யாருமே அங்கே பெண்கள் கிடையாது. Including me and my children, except her, there is no other female person in our house. எங்களுக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாது. We don't know any work also. எந்த வேலையாலும் அவள் தான் செய்ய வேண்டும். Any work she has to do. அப்பொழுது அவள் ஜெபித்த காரியம். So she prayed like this. பேதுருடைய மாமி, உமக்கு பணிவிடை செய்ய சுகத்தை கொடுத்தீரே, நான் கூட
உங்களுடைய ஊழியத்திலே குடும்பத்தில் வேலை செய்திருக்க பலன் தாரே என்று அவரை ஜெபித்தார். She prayed like this, Lord, just as you helped Peter's mother-in-law to work for you, help me, Lord, and help me to work for my family and for your house. அவருடைய நிலைமை நான் சொல்லுகிறேன். I'll tell you the condition she was அவள் அங்கே கேஸ் ஸ்டவ் முன்பாக இருக்கும்போது நடுங்கி கொண்டு நிற்பாள். when she stands before the gas stove, she will start trembling and shivering. ஒரு சரியாக 30 நாள் முடிந்தவுடன் வேலை செய்ய போகிறது அவளை செய்ய முடியவில்லை. She had to start working immediately 30 days after her surgery, and she could work properly. எனக்கு ஒரு சில வேலையை செய்ய நான் படிக்கிறேன், எனக்கு தெரியல. I don't know I could do any small thing also, and I have never learned that also. ஆனால் இந்த வசனத்தின் மூலமாக அவளுக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாம கர்த்தர் அவளுக்கு சுகத்தையும் கொடுத்து அவளுக்கு கர்த்தரை வீட்டிலையும் குடும்பத்திலையும் வேலை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். But she prayed, and he started to work for the house of the Lord and for the family also. தெய்வீக கிருபையினாலே பல்லாவரத்திலே கர்த்தருடைய ஊழியத்திலே கர்த்தரை ஆதரித்து வழிநடத்தி வருகிறார். Because of God's grace, God has been gracious to us, and He's been leading us in ministry at Pallavaram. தேவதாசன் பிலிப்பும் எங்களை ஜெபித்து அனுப்பும்போது எடிலியன்ஸும் அங்கே சொன்னார், நீ போ கர்த்தர் அங்கே உன்னை ஆசீர்வதிப்பார் என்று Many told me not to accept this transfer. உனக்கு இவ்வளவு பெரிய ஃபேமிலி இருக்கு, பெரிய அசம்பிளி சென்ட் தாமஸும் அங்கிருந்து சின்ன அசம்பிளி போய் போடுகிறார்கள், இதை ரெஃப்யூஸ் பண்ணி என்று சொன்னார்கள். Many asked me to refuse this transfer because St. Thomas More was a big family and my family was big, and the church where we were about to go was a little assembly. நான் அங்கே கர்த்தருடைய சித்தத்திற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரருடைய நடத்துதலாம் போகிற இடத்திற்கோ நபர்களுக்கோ நான் அல்ல என்று சொல்லிவிட்டேன். I told them that I am going to this place only because the Lord is leading me to His words and also to His servants, and I am not going for anything else. எதற்கு சொல்லுகிறேன், கர்த்தர் அவருடைய ஊழியக்காரரை கொண்டு அவருடைய வசனத்தை கொண்டு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று ஆதரிக்கிறார். So the reason why I am telling you this is because once you start obeying the Lord and once you start obeying His servants, God starts blessing you in everything. நான் இதோடு முடித்துக் கொள்கிறேன். I will stop with this. உங்களுடைய ஐக்கியம், உங்களுடைய ஜெபம், உங்களுடைய அன்பு இப்படியாக நீங்க வந்திருக்கிறீங்க ஒரு தாழ்நிலை பிள்ளைகள் போல கர்த்தர் இப்படியாக அவருடைய நித்திய ராஜ்யத்திற்கு என்று நம்மை கூட்டி சேர்த்து கட்டி எழுப்புவார். I thank you for your love, fellowship and your prayers. Lord, I also thank you because you've come over here as children of one Father. Praise the Lord.